கோதுமை மாவு வச்சு இன்றைக்கி ஒரு பிஸ்கெட் செய்ய போகிறோம். இந்த கப்பில் கோதுமை மாவு ஒரு கப்பு எடுத்திருக்கேன். இதே கப்பில் அரை கப்பு சர்க்கரை, ஒரு ஏலக்காய் போட்டு நான் மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, ஒரு ஸ்பூன் நெய், அப்படியே சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சு ஃபஸ்ட்டு நெய் நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கெட்டியாக பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதுமாரி பிசைஞ்சிடணும் கெட்டியாக. இது ஒரு சப்பாத்தி கல்லை வச்சு தேய்ச்சி காமிக்கிறோம். ஒரு சப்பாத்தி கட்டையில் லேசாக கோதுமை மாவு போட்டு மாவு வச்சு இந்த சப்பாத்தி மாவு மாதிரி அப்படியே ஒட்டணும். கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி ஒட்டும். இப்போ கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சாச்சு. ஒரு சின்ன பாக்ஸ் மூடி எதையாவது வச்சுட்டு இதோட பெருசாக வேணாலும் பெரிய மூடியாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதில் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுமாரி கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். இதேமாரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். கொஞ்சமாகவே இதுமாரி நீட்டாக ஷேப் பண்ணி அதை கட் பண்ணி அதில் இப்படி டிசைனாக போட்டுட்டேன். ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு போடணும் எல்லாத்தையும். ஒரு பக்கம் வெந்ததை அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா செவந்தோன்னே எடுத்துட வேண்டியதுதான். எண்ணெயில் போட்டுனது பாருங்கள், உப்பி வந்திருக்கு பாருங்கள். இதுமாரி இப்போ வரும்போது பரட்டி விட்டு செவந்தோன்னே எடுத்துட வேண்டியது தான். ரெண்டு பக்கம் நல்லா செவந்துட்டு இப்போ எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. எடுக்கும்போது கொஞ்சம் சாப்பிட்டா தான் தெரியும். ஆறினோன்னா தான் பாருங்கள் அப்படி மொறு மொறுன்னு வருது. வரும் பொற பொறன்னு இருக்கா. ஆறினோன்னு அப்படி வந்துடும். 10 நிமிஷத்தில் ஒரு ஸ்நாக்ஸு ஆறினோன்னா நல்லா பொற பொறன்னு வந்துடும். குழந்தைங்களுக்கு பிடித்தமான ஒரு பிஸ்கெட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்.